தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அறிக்கை வெளியிடுறார். இது வந்து ஜனநாயகத்தை வளைப்பது, இது வந்து உரிமைகள் அப்படின்லாம் விஷயங்கள்லாம் குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி ஜனநாயகத்தை வளைப்பதா? ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரப்போ அது எப்படி ஜனநாயகத்தை வளைப்பதாகும்? நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து எந்த வகையான ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பாராளுமன்ற ஜனநாயகம். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் வந்து முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. பல கட்சிகள் சேர்ந்து இங்க வந்து இந்த ஜனநாயகத்துல தேர்தலில் போட்டியிடலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க இவங்க, இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி கொண்டு வர போகிறோம். இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த அடிப்படையில வந்து மாநிலங்கள் வந்து அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த மொழியின் அடிப்படையில வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்குமே தனியாக வென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர்கள் மொழியை சார்ந்தோ கலாச்சாரத்தை சார்ந்து எல்லா வகையிலுமே வந்து ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்ப நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் பொழுது ஒரே பிரச்சனையை மையமாக வச்சு மாநில தேர்தல்களையும் சரி ஒன்றிய தேர்தல்களையும் வந்து நடத்த பாஜக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. சோ அந்த முயற்சி வெற்றி பெறுமா? கண்டிப்பா வெற்றி பெறாது. வெற்றி பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னா மாநிலங்களுடைய சுயத்தை, மாநிலங்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய முயற்சி தான். ஒரே ஒட்டுமொத்த, அதாவது பாஜக எப்பவுமே வந்து ஒரு இந்த ஒன்று அப்படின்ற அந்த வார்த்தை மேல வந்து ஒரு தீரா மோகம் இருக்கிறது. அவர்களால வந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்தியாவில வந்து பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல உடைகள் உடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல கலாச்சாரங்கள் இருக்கிறது என்ற அந்த கருத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாமே ஒண்ணுதான் பேசணும், எல்லாமே ஒன்னாதான் ஒன்னா இருக்க ரெடியா இருக்கும். ஒன்னா எப்ப இருக்க முடியும் அப்படின்னா இந்த வேற்றுமைகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் தான் ஒன்னா இருக்க முடியும். இந்த வேற்றுமைகளே இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா அது வந்து அந்த ஒன்னா இருப்பதற்கு வேட்டு வைப்பதாக ஆகிவிடும் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரே பிரச்சனை சார்ந்த எலெக்ஷனா மாத்த நினைக்கிறாங்க அப்படின்றீங்க. தமிழ்நாடும் பல தேர்தலை கண்டிருக்கு. நான் வந்து ரொம்ப டூ இயர்லியெல்லாம் போல, இடையிலே கூட 77 போல, அப்ப சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னா நடந்தது. முடிவுகளே வேறு வேறாகலாம் இருந்திருக்கிறது இல்லையா? வேற வேற ஒரே வாக்காளர் தான் போறாரு. ஆனா யார் யாருக்கு ஏன் 2019 என்ன நடந்துச்சு? திமுக கூட்டணி 39 தொகுதிகளை ஜெயிச்சிச்சு. அன்னைக்கு நடந்த 22 தொகுதிகளில் 13 இடங்களை வெற்றி பெற்றது. ஃபுல்லா ஸ்வீப் பண்ண முடியல. 9 இடங்களை எடப்பாடி ஜெயிச்சார். கரெக்டா? கரெக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை போல புத்திசாலிகளாக இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்ப்பது? எல்லா சமயமும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவேர்னஸ் இருக்கு, திராவிட மண். அதனால வந்து மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது யாருக்கு ஓட்டு போட வேண்டும், எதற்கு ஓட்டு போட வேண்டும், எப்பொழுது ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது. இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவுகிறதா? இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற கல்வி அறிவு இருக்கா? இங்க இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் மத்த எல்லா இடத்துலயும் இருக்கா? இது ஒரு விஷயம். அடுத்து முக்கியமா என்ன அப்படின்னா எவ்வளவு அபத்தமானது இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். என்னன்னா இப்போ 2029 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவோம் அப்படின்றாங்க. சரி ஐயா, நடத்துங்க. ஒன்றிய அரசு 2029 டிசம்பர்ல கவிழ்ந்து போகுது, அதிக பெரும்பான்மையை இழந்து விடுகிறது, யாராலையும் ஆட்சி அமைக்க முடியல. அப்ப என்ன பண்ண போறாங்க? ஒட்டுமொத்த மாநில தேர்தல்களையும் கலைத்து விட்டு மீண்டும் வந்து எல்லாத்துக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி 2030 எல்லாருக்கும் திருப்பி தேர்தல் நடத்த போகிறார்களா? இல்ல மாநிலங்களுக்கெல்லாம் சொல்றாங்களே, எப்போ ஒரு அரசு கவிழ்கிறதோ அடுத்த தேர்தலுக்கான நாள் முன்பே குறிக்கப்படும். அந்த அரசுடைய ஆயுட்காலம் 2 வருஷம் தான், அந்த 2 வருஷத்துக்கு மட்டும் ஒரு புது அரசு வரும், புது தேர்தல். அதுக்கு இல்ல இப்ப அதுதான் சொல்றேன், அதுக்கும் வரேன். இப்போ இந்த இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல இதுக்கு தேர்தல் இருக்கட்டும், மாநில அரசுகள் கண்டினியூ பண்ணட்டும், இந்த இதுக்கு மட்டும் தேர்தல் வரட்டும் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல. ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய பிக்ஸட் டென்யூர் அப்படின்னா பாராளுமன்ற ஜனநாயகத்துல எது பிக்ஸட் டென்யூர்? அப்ப நீங்க வந்து நமக்கு வந்து 180 தமிழ்நாட்டை பொறுத்தவரை 117க்கு மேல இருக்கு அப்படின்னா அது குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் அப்ப 2 வருஷம் கண்டினியூ பண்ணுமா? அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகமா? இது பாராளுமன்ற ஜனநாயகம் அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது, ஒரே நிமிஷம் இருக்க முடிச்சிடுறேன், பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்,
அதை நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சி தான் அமெரிக்கால இருக்கு. அதிபராட்சி முறையை நோக்கி நகர்தா அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இது பிக்ஸட் டென்யூர் 2 வருடங்கள். கவர்னர் எலெக்ட் ஆவாரு, பிரசிடென்ட் எலெக்ட் ஆவாரு. கவர்னர் 51% ஓட்டு வாங்கினா போதும். எப்படி ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அது போல அவரு 2 வருஷம். எப்படி ஏன்னா 51% ஓட்டு வாங்கிட்டாரு, அதனால 2 வருஷம் கண்டினியூ பண்ணுவாரு. அது நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினுக்கு எதிரானது. கேப்போம். இவர்கள் என்ன கொண்டு வந்தாலும் அது வாய்ப்பே கிடையாது. கேப்போம். நடத்தவே முடியாது இவர்களால். இப்ப இருக்கக்கூடிய இந்த 240 வைத்துக் கொண்டு இவர்கள் கனவு வேண்டுமானாலும் காணலாம். அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம். கேப்போம் திரு சூர்யாட்ட. முதல்ல இது நடைமுறை சாத்தியமான கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2/3 வேணும். நம்பரே இல்லையே, எப்படி 240 வச்சு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் அது எப்போ பண்ணியிருக்கணும்? போன ஆட்சியில் பண்ணியிருக்கணும், அதற்கு முந்தைய ஆட்சியில் பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணுவது என்ன? டைவர்ட்டிங் பாலிடிக்ஸான்னு கேட்குறாங்க. திசை திருப்புறீங்களா? முதல்ல ஒரு அன்இன்டரப்டடாக ஓப்பனிங் ரிமார்க்ஸ் கொடுங்க. அவர் இந்த கமிட்டி பரிந்துரைகளை படிக்கலன்றது நல்லா தெரியுது. பட் அவர்களுடைய தலைவர்கள் பேசுனது கூட படிக்காமல் இருந்திருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது. இப்போ என் கையில் நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகம் வைத்திருக்கிறேன். அட்டை போடாமல் காமிக்கிற மக்களுக்கு இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை திரு கருணாநிதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அது குறித்து தேர்தல் பொதுக்கூட்டங்கள், அதாவது 1971 இந்திரா காந்தி அம்மையார் மத்திய அரசை கவிழ்க்கிறாங்க. அப்போ தமிழக அரசுக்கு இன்னும் ஒரு வருஷ காலம் இருந்தாலும் அவர் கழிச்சிட்டு தேர்தல் வைக்கிறார். இப்போ அது குறித்து கேட்கப்படும் போது அவர் கூறிய விஷயங்கள், பொதுக்கூட்டங்களில் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றத அவர் புத்தகத்திலே அவர் எழுதியிருக்காரு. இது சொன்னா இது எதற்கு தேவைன்றது திரு கருணாநிதி அவர்கள் வார்த்தைகள்லேயே பதில் கிடச்சிரும். எல்லா விஷயங்களையும் பல டைமென்ஷன்களில். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் இதை படிக்கிறேன். கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசி ஒரு விளக்கை பற்ற வைத்துவிட்டு கீழே போட்டுவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்ற இன்னொரு குச்சியை எடுத்து உரசிட மாட்டார்கள். ஒரு தீக்குச்சியினால் எவ்வளவு விளக்குகளை ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்குகளையும் ஏற்றுவார்கள். அதுபோலத்தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நாம் நடத்துகிறோம். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸும் சேர்த்தே சொல்கிறாரு. பப்ளிக் மீட்டிங்கில் திரு கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சுது. ஸ்டுடியோக்கள் நிறைந்துள்ள கோடம்பாக்கம் பகுதியில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்டுடியோவில் ஒரு கொலு மண்டபம் செட் போட்டார்கள் என்றால் அதில் எடுக்கப்பட வேண்டிய அத்தனை காட்சிகளையும் எடுப்பார்கள். ஒரு கொலு மண்டபம் காட்சியை எடுத்துவிட்டு அந்த செட்டை கலைத்து பிறகு வேறு காட்சியை எடுத்து முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கொலு மண்டப செட் போட்டு கொலு மண்டப காட்சியை எடுக்க மாட்டார்கள். அப்படி எடுத்தால் பணம் விரயமாகும். அவரே சொல்லிட்டார், பணம் விரயமாகுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, பாலிசி டெசிஷனில் தேக்கம் இருக்காது. இது எல்லாமே இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ 2014 தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இது சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எந்த முன்னெடுப்பும் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துரும். உதாரணமாக நீங்கள் கேட்டிங்க ஏன் போன கவர்மெண்ட்டில் பண்ணல. 2019 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜூன் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. அதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் கலந்து கொள்கிறாங்க. 41 கட்சிகளுக்கு அழைப்பு விடப்பட்டு அதில் 19 கட்சிகள் கலந்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியே என்ன சொல்கிறாருன்னா, ஓரளவுக்கு கன்சென்சஸ் வந்திருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கூட வெல்கமிங்காக இருக்காங்க, ஆனால் இது எப்படி பண்ண முடியுன்றது தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை நாங்கள் தீர்த்தோம்னா நிச்சயமாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 5 வருஷம் முன்னாடியே சொன்னார். இப்போ அது பிரதமர் இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லாதது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் பல்வேறு ரிசர்ச்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் 2015 சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது. அவர் காங்கிரஸுடைய எம்பியா இருந்தார். அவர் கூட ஃபைண்டிங்கில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒத்துகை கொடுத்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருந்தார். இப்போ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அது எல்லா கட்சிகளுக்கும் விவாதிக்கப்பட்டு இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சு இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே கமிட்டி ரிப்போர்ட்ல எல்லா பதிலுமே இருக்கு. இப்போ அவர் கேட்டார் இல்லையா, எப்படி நீங்க வைப்பீங்க, இது கலைஞ்சா என்ன பண்ணுவீங்க, அது கலைஞ்சா என்ன பண்ணுவீங்க. இப்போ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் என்னன்னா 60,000 கோடி ரூபாய் ஒரு லோக்சபா தேர்தல் நடத்துறதுக்கு செலவாகுது. இது 1952 வெறும் 11 கோடி ரூபாய் தான். அது மட்டும் இல்லாமல் வருடம் மாநில தேர்தல்கள் நடக்குது.